தமிழ் தலைவாசுக்கு அதாவது சீசன் முடிஞ்சிருச்சு, உங்ககிட்ட நாங்க பெங்கால் வாரியர்ஸை கொடுக்குறோம் ஆடுங்க அப்படின்னா தான் ரோசம் கோவம் ஆடுவாங்க போல. அதாவது சீசன் முடிஞ்சிருச்சு, பெங்கால் வாரியர்ஸை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். அந்த போட்டியோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக இந்த வீடியோவில். அண்டு கூடவே சுழல் சகாப்தம் முடிவடைந்துள்ளது. ஸோ அதை பற்றியும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, want a mid place. So friends, Pro Kabaddi League Season 11 அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போதைக்கு தன்னோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. 3வது டெஸ்ட் ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா கபா டெஸ்ட் முடிஞ்ச உடனே பிரஸ் மீட்ல ரோஹித் சர்மா கூட சேர்ந்து இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான். அதுலேருந்து நான் கண்டிப்பாக இன்னுமே மீளவே இல்லை. ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பின் மெஜிஷியன் கிரிக்கெட்டை அவரளவுக்கு யாருமே புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்டு கண்டிப்பாக அஸ்வின் எனும் சுழல் சகாப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஜெர்சிலையோ இல்லை திண்டுக்கல் டிராகன் ஜெர்சிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் லீக் ஆட போனார்னா மேபி அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் யூடியூபராக வழக்கம் போல் தன்னோட வேலையை சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ண போகிறாரு, அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக அவர் உடைக்க வேண்டிய ரெக்கார்ட்ஸ் இன்னும் பேலன்ஸ் நிறையவே இருக்குது. 11 முறை மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருந்தாரு. இன்னும் ஒரு சீரீஸ் ஆடி இருந்தால் கூட அவர் கண்டிப்பாக அதையும் உடைச்சிருப்பாரு. இப்போவுமே ஜாயிண்ட் மோஸ்ட் அதில் இருக்காரு. அது இல்லாமல் அதிகமான 5 ஆல் விக்கெட்ஸ், அதிகபட்சமான விக்கெட் இந்தியாவுக்காக 2வது ஹையஸ்ட் அவர் தான். ஃபர்ஸ்ட் ஹையஸ்டாக முடிச்சிருப்பாரு. என்ன வேணால் சொல்ல, அவங்களோட ரெக்கார்ட் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் ஆரம்பிச்சு ஆக்டர் அண்டு மேலே சச்சின் டெண்டுல்கர் வரைக்கும் நிறைய பேர் அவருக்கு ஒரு தேங்க்யூ போஸ்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் தான். ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர்வெல் கூட இல்லாமல் வெளியே போகிறாரு. 2011 வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்ல இருந்து 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இப்போ இவருமே கிளம்பிட்டாரு. விராட் கோலி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காரு. ஓவராலாக ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த முடிவை ஏன் எடுத்தார், இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்ன, அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதனால தான் மிட் சீசன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. 2014 மகேந்திர சிங் தோனி இதே மாதிரி ஆஸ்திரேலியா டெஸ்ட் டூர் போயிருக்கப்போ தான் 3வது டெஸ்ட்டுக்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவரோட சிசியனும் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் 11 நான் வரேன். ஸோ பிகேஎல் சீசன் 11ல 18 டிசம்பர் அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸான ஸ்ட்ராங்கான கேம் ஒன்று தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாலியான கேம், ஏன்னா 2 டீமுமே வெளியே போயிட்டாங்க. அந்த மேட்ச் தான் தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ். இந்த போட்டியை தமிழ் தலைவாஸ் 60க்கு 29 சொல்லி 31 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய மார்ஜின் வின், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அகைன்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் சீசன் முடிஞ்சிருச்சு, சொல்லவா வேணும். தமிழ் தலைவாஸ் ஸ்டார்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாய் பிரசாத் 6 புள்ளிகள், அபிஷேக் 3 புள்ளி, தரமான பெர்ஃபார்மன்ஸ். பட் இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டாரு. ஆஷிஷ் 4 புள்ளிகள், மொயின் சஃபாகி 13 புள்ளி, இமோன்சு 13 புள்ளி, 2 பேர் கலக்கி இருந்தாங்க, சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அமீர் ஹசன் பஸ்தாமி 4, நிதேஷ்குமார் 7 புள்ளிகள். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரோனக் 1 புள்ளி, அவருக்கும் இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டாரு. பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் 1, வைபவ் கார்ஜே 1, பிரவீன் தாக்கூர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பொன்னாய் ராணி 4, மஞ்சித் 7, நிதேஷ்குமார் 2, சாகர் குமார் 3. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சியாமிங் 4, மகருத்ரா கார்ஜே 2, சிதேஷ் டட்கரே 1 அண்ட் ஹேம்ராஜ் 2 புள்ளிகள். ஒட்டுமொத்தமா பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் 14 பேரையுமே ஆட வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீசன் முடிஞ்சிருச்சு, வரும்போதே ஃபசல் இல்லாம தான் வந்தாங்க. கூட்டு வந்த மணிந்தர் சிங் எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே 25க்கு 13, 12 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல தான் தமிழ் தலைவாஸ் முடிச்சிருப்பாங்க. ஃபசல் அட்டாச்சல் இல்லாம டீமை செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீமையே உள்ள கொண்டு வந்திருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸ். அதெல்லாம் விட பெரிய விஷயம், இன்னைக்கு மணிந்தர் சிங் கலக்குவாரு. ஏன்னா தமிழ் தலைவாஸ் எதுவுமே பண்ணல, ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு தான் உள்ள வந்தாங்க. பட் பெங்கால் வாரியர்ஸோட மணிந்தர் சிங் எப்பெல்லாம் இந்த பக்கம் கால் எடுத்து வைக்கிறாரோ நிதேஷ்குமாரும் சரி அபிஷேக்கும் சரி மாத்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மணிந்தர் சிங்கை எதுவுமே பண்ண முடியல மணிந்தர் சிங்கால. அது பழைய மணிந்தர் சிங்கெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியல. இப்ப பழைய மணிந்தர் சிங் கிடையாது, பர்தீப் நர்வால் கிடையாது, பவன் ஷெராவத் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. பட் புது பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறத பார்க்கறப்போ நல்லா இருக்கு. இந்த போட்டி அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் தலைவாசுக்கு ஈஸியா கிடைச்ச ஒரு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போட்டி அவங்க கையாண்டு இருந்தாங்க. பெங்கால் வாரியர்ஸ் லாஸ்ட் டைம் நீங்க பார்த்திருப்பீங்க, சீசன்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பெங்கால் வாரியர்ஸ் கிடைச்சாங்க, அடிச்சு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மேட்ச். அதே மாதிரி இந்த மேட்ச் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆடி முடிச்சிட்டாங்க. பெங்கால் வாரியர்ஸை ஆல் அவுட்டுக்கு மேல ஆல் அவுட் பண்ணி 31 பாயிண்ட் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு வின் பண்ணி
டபுள் த மடங்கு பாயிண்ட் எடுத்து 60 பாயிண்ட் நாங்கள் தான் கெத்து, இந்த சீசனில் அதிகமான பாயிண்ட் எடுத்தது நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் காட்டியிருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த போட்டியை தானே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தமிழ் தலைவாஸ் கிட்ட எல்லாருமே கேட்டு இருந்த பர்ஃபார்மன்ஸ் இதுதான். அது பெங்கால் வாரியர்ஸ் தான் அடிக்கணுமா, அதுவும் சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசி கட்டத்தில் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வேகம், இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு இதற்கு முன்னாடி ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஓவராலாக தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7ல இருந்து எல்லாருமே தரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அபிஷேக்கோட பிளாக் டேஷ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நிதேஷ்குமார் வழக்கம் போல கலக்கியிருந்தாரு. கடைசி ஒரு சில போட்டியே வந்து ஸ்லோவாக இருந்தாலும் இந்த மேட்ச் சம்பவம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அமினோசன் பஸ்ராமி கிடைச்ச வாய்ப்பை சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாரு. 2 தரமான ரைடர்ஸ், அவங்க 2 பேருமே டிஃபென்ஸ் பேஸ் பண்ண ஆல்ரவுண்டர்ஸ், 2 பேருமே தரமான டிஃபெண்டர்ஸ். அதுக்கப்புறம் தான் இப்போ ரைடர்ஸாக உருவெடுத்திருக்காங்க. 13 ரைட் பாயிண்ட்ஸ் வந்து இமான்சு எடுத்திருந்தாரு. 10 டச் பாயிண்ட்ஸ், 3 போனஸ் பாயிண்ட், பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி மொயின் சஃபாக்கி 11 டச் பாயிண்ட், 2 போனஸ் பாயிண்ட், ரைடிங்ல மட்டும் 13 பாயிண்ட்ஸ் எடுத்து 2 சூப்பர் 10. கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங் 7 வந்து இந்த ஸ்டார்டிங் 7 நான் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்க இன்னும் பார்க்கலாம் பார்த்துருங்க. இந்த ஸ்டார்டிங் 7 தான் நான் கேட்டிருந்தேன். அபிஷேக் உள்ள இருக்கணும், ஆஷிஷ் இருக்கணும், சாய் பிரசாத் நான் கேட்கல, அதுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயர் கேட்டேன். பட் அவங்க எல்லாருமே இன்ஜுரி காரணமா வெளியே இருக்கிறதுனால சாய் பிரசாத் உள்ள வந்திருந்தாரு. மொயின் சஃபாக்கி அண்ட் இமான்சூர் வந்து 2 பேரும் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. மொயின் சஃபாக்கி அண்ட் இமான்சு கிட்ட இருக்கிற அந்த ஃபைட், அதாவது ஒரு ரைடராக போய் பாயிண்ட் எடுக்கணும், அந்த வேகம் வந்து மற்ற எந்த ஒரு ரைடர்ஸ் கிட்டயுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். சாய் பிரசாத் வந்து ஒரு சூப்பர் ரைட் பண்ணியிருந்தாரு, அவருக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருச்சு. பிகாஸ் மொயின் சஃபாக்கி அண்ட் இமான்சு வந்து நிறைய ரைட்ஸ் போனதுனால. சாய் பிரசாதோட ஒரு பெரிய பலம் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் ரைட் எடுக்கிறது தான் அவரோட பெரிய பலம் அப்படிங்கிறது. அது இன்னைக்குமே காட்டியிருந்தாரு. ஒரு 4 பாயிண்ட் ரைட் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, நீங்க ஃபசலட்டாச்சல் இல்லை, பட் இருந்தாலும் பெங்கால் வாரியர்ஸுக்கு வந்து இதுக்கப்புறம் தோக்குறதுக்கு எதுவும் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பட் கிடையாது, அப்போலாம் நாங்கள் பண்ணவே மாட்டோமே, நாங்கள் கண்டிப்பாக அடி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அடி வாங்கியிருந்தாங்க தமிழ் தலைவாஸ் கிட்ட. தமிழ் தலைவாசுக்கு இன்னும் 2 போட்டிகள் இருக்கு. பெங்களூர் புல்ஸ்லாம் கூட பின்னாடி தான் வராங்க. அவங்களாம் எப்படி அடிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் தலைவாசுக்கு போறப்போ தன்னோட டீமை செக் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இதை நான் பார்க்கறேன். அண்ட் இப்போ ஒரு ஸ்டாட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன்ல அதிகமான பிளேயர்ஸை யூஸ் பண்ண டீம் வந்து பெங்கால் வாரியர்ஸ் 22 பிளேயர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கூடவே குஜராத் ஜெயண்ட்ஸுமே நிறைய பிளேயர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் தென் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 18 பேர், அதாவது ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்து எக்கச்சக்கமான பிளேயர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை யூஸ் பண்ண டீம்ஸ் வந்து இந்த சீசன் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நான் சீசனோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங் 7 எவ்வளவு சீக்கிரம் செட் பண்றாங்களோ டீம்ஸ், அவ்வளோ சீக்கிரம் அந்த டீமால குவாலிஃபை ஆகிறதுக்கு பக்கம் போக முடியும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தமிழ் தலைவாசல செட் பண்ண முடியல. இப்பதான் அவங்களோட ஸ்டார்டிங் 7 செட் ஆயிருக்கு. பட் சீசன்ங்கிறது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சாங்கன்னா மட்டுமே போதும். ஸோ இந்த போட்டி வந்து பெங்கால் வாரியர்ஸ் என்ன தப்பா பண்ணாங்கன்னா, எல்லாமே தப்பா தான் பண்ணாங்க. அவங்க ஆடுறது வரும்போதே கேஷுவலா தான் நாங்கள் ஆட வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த தோல்வியை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவ்வளவு பெரிய அடி திரும்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ் தலைவாசுக்கு இதுக்கப்புறமா எல்லா டீமையும் பெங்கால் வாரியர்ஸ் சொல்லியே ஆட விடலாம். அண்ட் தமிழ் தலைவாசு சீசன் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சீசன் முடிஞ்சு போச்சுப்பா, போய் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு கோபமும் வருது, நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்றாங்க. தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா ஒரு மேட்ச் இருந்துச்சு, பட்னா பைரட்ஸ் வெஸ் தெலுங்கு டைட்டன்ஸ். அந்த போட்டியை பத்தி நான் இன்னும் பேசல, மேபி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் அந்த போட்டியில ஒரு நிலவரம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பட்னா பைரட்ஸ் அந்த போட்டியை டை பண்ணாலோ இல்ல வின் பண்ணாலோ அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அவங்க வந்து யூபி யோதாஸுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண போறாங்க. அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ் தோற்கடிச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி யூபி யோதாஸும் சேர்ந்து குவாலிஃபை ஆயிருக்கும். அப்படி இல்லாட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து டாப் 6க்குள்ள முன்னேறி இருப்பாங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நாம பின் பண்ணுவோம்.